அங்க பாருங்க. தீப்பொடி சரியுது. தண்ணி எடுத்து வா. மாப்ள, அருண் சீக்கிரமா வா. மாப்ள வா மாப்ள. கொஞ்சம் சீக்கிரமா வா. மேல தீப்பொடி சரியுது. மாப்ள அருண் கொஞ்சம் சீக்கிரமா வா. ரஞ்சிதா. ஐயோ. கூப்பிடுறது கேக்குது. மாமா கூப்பிடுறாருல. சீக்கிரம் வாங்க. ஏங்க இந்தாங்க. கொடா. மாமா என்னாச்சு மாமா? கொடுங்க. சிம்ரன் நீ போய் இன்னும் தண்ணி எடுத்து வா. ஏங்க சீக்கிரங்க. ஊத்து. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. கொஞ்சம் தண்ணி சீக்கிரம் கொண்டு வா. அப்படிதான். ஊத்து. இந்தாங்க. சிம்ரன் நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. எங்க பாத்து. மாப்ள. என்ன பண்ற? ஊத்து. அம்மா என்ன அங்க சத்தம்? இந்தாங்க. அத்தை அங்க கொஞ்சம் அத்தை. இந்த சைடு வாங்க. நீ கொஞ்சம் தண்ணி எடுத்து வா. பாத்து அத்தை. சீக்கிரமா போ. ரஞ்சிதா நீ பின்னாடி வா. அத்தை நீங்க வாங்க. நீ ஊத்து மாப்ள. இப்படி ஊத்து அண்ணா. இந்தாங்க. கொண்டு வா சிம்ரன். தண்ணி ஊத்து. சீக்கிரம் வாமா. இந்தாங்க. மாப்ள. அப்ப ஊத்து மாப்ள நீ. ஊத்து. சீக்கிரம் ஊத்து. அண்ணா. ஏய் என்னமாச்சு? பாரு இன்னும் எரிஞ்சிட்டு. அம்மா மேல ஏதோ தீ பிடிச்சிருக்குமா? ஐயோ வாடி போலாம். வா நீ போ சித்ரா. நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் நில்லுங்க. நினைச்சது நடந்துருச்சு. சுதா இப்படி தள்ளி வா. ஐயோ அம்மா. அருண் ரஞ்சிதா உனக்கு ஒன்றும் ஆகல? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. என்னடா ஆச்சு? எப்படி நெருப்பு பிடிச்சது? தெரியலம்மா எங்களுக்கு. மாமா என்னாச்சு? எப்படி தீ எனக்கு பிடிச்சது? தெரியல மாப்ள. உன் அத்தை சொல்லித்தான் எனக்கே தெரியும். அப்புறம் தான் உங்களை கூப்பிட்டேன். அத்தை என்னாச்சு? எப்படி ஆமா, பிடிச்சது? தெரியல அருண். திடீர்னு கருகுற வாசனை வந்துச்சு. பார்த்தா எரிஞ்சுகிட்டு இருந்தது. என்ன மாப்ள எப்படி தீ பிடிச்சதுன்னே தெரியலையே. என்னாச்சு நீ? ஏன் எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? கொடியில இருந்த துணியில தீ பிடிச்சிருச்சு கல்பனா. ஐயோ அது எப்படி தீ பிடிச்சது? தெரியல, அதுதான் பேசிட்டு இருக்கோம். மாப்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள் படிக்கட்டுல யாரோ நடந்து வர்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நான் போய் கதவு திறந்து பார்த்தேன். ஆனா யாரையும் காணோம். அதுக்கப்புறம் தான் மாப்ள இது நடந்திருக்கணும். ரஞ்சிதா இது உன்னோட போர்வை தானே? ஆமா சுதா. இது தானா எரிய வாய்ப்பில்ல. யாரோ வேணும்னே தான் பத்த வச்சிருக்காங்க. ஏய் சும்மா ஏதாவது வளராத. யாரு மெனக்கட்டு வந்து இவ போர்வையை எரிக்க போறாங்க? இதால என்ன கிடைக்க போகுது? யாரும் செய்யலனா போர்வை அதுவாவே பத்திக்கிச்சா? இல்ல பேயோ ஆவியோ வந்து பத்த வச்சிட்டு போயிடுச்சா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. திருடனா இருந்தா கூட கதவை உடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போக தான் பாப்பான். மாடியில இருக்கிற துணி எரிக்கிறதுக்கு யாரு வந்திருப்பா? அத்தை இது திருடங்களோட வேலை இல்ல அத்தை. இன்னைக்கு அண்ணன் மேல வந்து தங்கியிருக்காருல, அத பொறுக்காம தான் யாரோ செஞ்ச வேலை. ஏய் நீ சொல்றத பார்த்தா என்ன சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அக்கா நான் உன்னை எதுவுமே சொல்லலையே. நீ ஏன் எதுக்கு வாய விடுற? குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குதா? ஏய் சுதா வேணா சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு நீ அப்படி பேசிட்டு இருக்க? ஐயோ போதும், உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? எப்ப பார்த்தாலும் கத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு. ச்சே, இது என்ன வீடா இல்ல வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? அம்மா நம்ம வீட்ல இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்குமா? இது எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? ஏய் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏன் நடந்துச்சுன்னு நான் சொல்லட்டுமா? ஒரு வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ மகாலட்சுமியோட அம்சம். ஆனா தப்பான வழியில வந்த ஒருத்தி நான் தான் மருமகன்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்கால, அப்பவே இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு.
அதான் இந்த மாதிரி தப்பு தப்பா அபசகுணமா நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தோட இது முடியாது. இன்னும் இந்த மாதிரி நிறைய நடக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க போறது நாம தான். எல்லாரும் அதுக்கு தயாரா இருங்க. வாடி. மா ரஞ்சிதா, ரஞ்சிதா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அத்தை வாங்க இதை எடுத்து வச்சிடலாம்.